அக்டோபர் மாதம் 2019 ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட $59. 2021 பிப்ரவரி மாதம் ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை கிட்டத்தட்ட அதே $59. ஆனால் 2019 பெட்ரோலினுடைய விலை ₹70. ஆனால் இன்னைக்கு பெட்ரோலினுடைய விலை ₹90. எவ்வளோ வித்தியாசம் இது ஏன் வருது? இதனால் மக்களுக்கு நல்லது நடக்குதா? இந்தியாவுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்தியாவுக்கு லாபம் கிடைச்சா மக்களுக்கும் லாபம் தானே? இல்லையே, அதில் ஏதோ விதமான சூட்சமும் இருக்கிறதே. பட்ஜெட்டில் நிறைய பொது நிறுவனங்கள் பொதுத்துறை தனியாருக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்களே, அதனால் இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை தீமை தான் நடக்குமா? நிறைய கேள்விகள் இருக்குல்ல. பல கேள்விகளும் ஒன்னொன்னும் கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உள்ளூர் அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது உள்ளூர் அரசியல் கிடையாது, என்னுடைய அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய தேவை, என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய எல்லோருடைய தேவையும். பெட்ரோல் டீசலுடைய விலை கிட்டத்தட்ட $90. இன்னும் 1-2 தினங்களில் 100 அடித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஆகிட்டே இருக்குது. இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் போட்டி நடைபெறும் போது அங்கே யார் 100 போடுறாங்களோ இல்லையோ, பெட்ரோல் டீசல் விலை 100 போட்டுருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. என்னடா பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் எனக்கு பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட இந்தியாவிலிருந்து அப்படியே மாறி செல்ல முடியாது, விலகி செல்ல முடியாது. காரணம், பெட்ரோல் டீசல் விலை எல்லா மனிதர்களையும் பாதிக்கும். அது ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கலாம், அது ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம். இப்படி எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறது. பெட்ரோல் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய பல கொள்கைகள் இருக்கிறது. குறிப்பாக அவங்களுடைய இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸில் 23% இந்த பெட்ரோல்லேருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது 80% பெட்ரோலை நம்ம என்ன செய்கிறோம்ப்பா, இம்போர்ட் பண்ணுறோம், இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் ஒரு 20% நம்ம உள்நாட்டிலேருந்தே தயாரிக்கிறோமே. ஓஎன்ஜிசிலாம் தமிழ்நாட்டிலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்களே. அப்படின்னா இந்த பெட்ரோல் விலை கூடும்போது, இல்லாட்டி கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம வெளிநாடுகளிலிருந்து வாங்கும்போது டாலர் கொடுத்து வாங்குகிறோம். எங்கள் உள்நாட்டிலேருந்து தயாரிக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இல்லை இந்த இயற்கை எரிவாயுலாம் சொல்கிறீங்கல்ல, அதெல்லாம் என்ன செய்கிறீங்க? அதாவது மக்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்பட வேண்டும். அடுத்ததான் மானியம். ஆமாங்க, இந்த கேஸுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறாங்கல்ல, அதனாலேயே நிறைய ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பீடு வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த பதிவு. இந்த பதிவை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நான் பேசுகிறத விட என்னுடைய தரவுகள், அந்த இமேஜ், அந்த கிராஃப் அது பேச போகுது. ஒவ்வொரு தரவுகளையும் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி வச்சு அதை தெளிவாக பார்த்தாலே இங்கே நடக்கக்கூடிய அடிமைத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ பெட்ரோல் டீசல் விலை கூடுனதுக்காக அடிமைத்துவம் அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தையை யூஸ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால், ஒரு அடிமைனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க, ஒரு நினைவுக்கு கொண்டு வாங்க. அடிமை அப்படிங்கிறது கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய உழைப்பு என்னவா வேணாலும் இருக்கலாம்ப்பா, ஆனால் உன்னுடைய உழைப்புக்கு மீறிய பணத்தையோ இல்லாட்டி உன்னுடைய உழைப்பையோ வேறொரு நபருக்கு கொடுக்கும்போது அதுதான் அடிமைத்துவத்தினுடைய ஒரு புள்ளி, அதுதான் தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற ஒரு சம்பாத்தியத்திலிருந்து ஒரு போர்ஷன் எனக்கே தெரியாமல் வேறொரு பெரு முதலாளிகளுக்கு கொடுக்கும்போது அந்த முதலாளிக்கு அடிமையாகத்தானே நான் இருக்கிறேன், அதுவும் ஒரு அடிமைத்துவம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க தோன்றுகிறது. இந்த வீரவசனம்லாம் பேசுறது நம்ம கேரக்டருக்கே ஒத்து வராது. பட் நம்ம பேசுகிற விஷயங்கள் கரெக்டான விஷயமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் தரவுகளை பார்க்க சொல்கிறேன். ஓஎம்சி நிறுவனங்கள், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஒவ்வொரு நாளும் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். பெட்ரோலுக்கு என்ன விலை, டீசலுக்கு என்ன விலை அப்படிங்கிறது தான். கடைசி பட்ஜெட்ல கூட புதுசா பெட்ரோல் டீசல்ல புது வகையான ஒரு வரியை சேர்த்தார்கள். அது என்ன வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ் அப்படிங்கிறது தான். AIDC என்று அழைப்பார்கள். ஸோ இந்த AIDCக்காக ஒரு ₹2.50 1 லிட்டர் டீசல் இருந்து, அதே மாதிரி ₹4 1 லிட்டர் பெட்ரோல்ல இருந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினா இந்த டேக்ஸை நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த டேக்ஸை மட்டும்தான் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாதான். ஒரு 57லிருந்து 63% டேக்ஸ் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ₹90 நம்ம இன்னைக்கு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ₹40 தான் பெட்ரோலினுடைய ஆக்சுவல் ப்ரைஸ். மீதம் இருக்கும் ஒரு ₹50 யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? டாக்ஸாக கொடுக்குறோம். அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இப்படி டாக்ஸாக கொடுப்பதால் இது யாருக்கு லாபமாக செல்கிறது? 3 நபர்களுக்கு லாபமாக செல்கிறது. ஒன்று, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பங்கு லாபம். இன்னொன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லாபம். அடுத்ததா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாபம். இந்த 3 நபர்களுமே சேர்ந்து சாதாரண மக்களின் வயிற்றில் அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது பெருவாரியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த பெட்ரோல் பிரைஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அடுத்தது அது தனியார் மயமாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதும் இது கூடயே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பொதுத்துறை அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட ஒரு 18 அமைப்புகள் இருக்குங்க. அது வந்து போக்குவரத்தாக இருக்கலாம், இல்லாட்டி தொலைத்தொடர்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்மி டிஃபென்ஸாக இருக்கலாம், சுரங்க தொழிலாக இருக்கலாம். இப்படி பல செக்டார்ஸ் இந்த பொதுத்துறை அப்படிங்கிற ஒரு செக்டார்ஸ்குள்ளே வந்துடும். பொதுத்துறை ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத 1947 செஞ்சு பார்க்கலாம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியா நாட்டில் இருக்கும் பல நபர்களும் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவங்களுக்காக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கமும் ஆசைப்படுகிறது. ஸோ தொழில் தொடங்குவதற்கு நான் வாரேன் நீ வா அப்படின்னு சொல்லி நிறைய நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாருமே வராங்க, உள்ளக்க எல்லாருமே வருவாங்க. இப்போ நான் 47 மட்டும் சொல்லலை, 2021 சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முதலாளி வாரார், நான் உங்கள் ஊருக்கு பேருந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பேருந்து விட்டு நான் லாபம் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு முதலாளி வாரார். அந்த முதலாளிகிட்ட கிராம மக்கள் இல்லாட்டி ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, நீ பேருந்து விட வேண்டும் என்றால் அங்கே சாலைகள் வேண்டும் அல்லவா, அந்த சாலையும் சேர்த்து அமைத்துதா அப்படிங்கிறாங்க. அந்த முதலாளிக்கு சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், சாலை இல்லையா இந்த நாட்டில், அப்படின்னா நான் பேருந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நம்ம நாடு என்ன செஞ்சிச்சு, ஆமாம் அந்த பெருமுதலாளிகள்லாம் இங்கே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்பை சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார்கள். இதை தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பல நாட்களாக தமிழ் பட்சத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்பு சரியாக இருந்தால்தான் எல்லாமே சரியாக இருக்கும். ஸோ இந்த உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது சாலைகள் போடப்படுகிறது. சாலைகள் மட்டும் கிடையாது, நீர்மின் நிலையம் அமைப்பதற்காக அணைகள் கட்டப்படுகின்றன. இல்லாட்டி நீர் தேவைக்காக பல நிறுவனங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நீர் அப்படிலாம் கொடுக்கணும்ல, இல்லாட்டி மக்களுக்கும் நீர்லாம் கொடுக்கணும்ல, அதனால பல அணைகள் என்பது அங்கே உருவாக்கப்படுகிறது. ரயில் போக்குவரத்துக்காக தண்டவாளங்கள் என்பது போடப்படுகிறது. தகவல் தொடர்புக்காக பல விதமான டவர்ஸ் அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. பல தூண்கள் என்பது கட்டி அமைக்கப்படுகின்றன. இதெல்லாம் ஒரே நாளில் முடிஞ்சிருக்குமா? முடியாது. ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால் எத்தனை கிராம மக்களை இந்த அரசாங்கம் வெளியில போக சொல்லியிருப்பாங்க. நீ வாழ்ந்த இடம் இது கிடையாதுப்பா, நீ வேற இடத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க. டவர்ஸ் அப்படிங்கிறத வைக்கணும்னு மட்டும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இல்லாட்டி நிறைய இடத்துல எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னா பலவிதமான போஸ்ட் அப்படிங்கிறத வைக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் வைப்பதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஸோ இந்த ஈஸி இல்லாத வேலையெல்லாம் அரசாங்கம் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பொதுத்துறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. சுரங்க தொழில், எல்லா தொழிலும் இப்படி தான் இருந்துச்சு. பொதுத்துறை எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்கப்பா. அதாவது சாலை அமைச்சிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. சாலை அமைச்ச உடனே அங்கிருந்து வேறொரு முதலாளி வருகிறார். இப்போ உங்கள் நாட்டில் சாலை இருக்கிறது, நான் பேருந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிருச்சு, வந்து பேருந்து விட்டுக்கோ, அதில் இருக்கிற லாபத்தை நீ எடுத்துக்கோ, ஒரு % மட்டும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ நீ இப்போ டேம் கட்டிட்டில, உனக்கு தண்ணீர் நிறைய இருக்குது, அதுலேருந்து தண்ணீரை நான் உறிந்து எடுத்துக்கொள்கிறேன், இந்த கொஞ்சம் கமிஷனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கமிஷனை கொடுத்துட்டாங்க. தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டவர்ஸ் உங்கள் நாட்டில் வந்துருச்சுப்பா, நான் 5G கொடுக்குறேன் 4G கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கமிஷனை வாங்கிட்டு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த சாலை போட்டதாக இருக்கட்டும், இல்லாட்டி டேம் கட்டினதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ரயில் போக்குவரத்தாக இருக்கட்டும், சுரங்கங்கள் தோண்டியதாக இருக்கட்டும், இதெல்லாம் யார் அப்பம் வீட்டு சொத்து? இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அவங்க வரியாக கொடுத்து, இல்லாட்டி அவங்களுடைய சேமிப்பு, பேங்க்லலாம் நம்ம சேமிப்பாக போட்டிருப்போம்ல, அந்த பணத்தை எடுத்து, இல்லாட்டி நம்ம இயற்கை வளத்தையும் நம்மையும் அடமானமாக வைத்து உலக வங்கியிலிருந்துலாம் கடன் வாங்குறாங்கல்ல, இந்த கடனை வைத்து இந்த உள்கட்டமைப்பு எல்லாமே செய்யப்படுகிறது. இப்படி உள்கட்டமைப்பு வந்த உடனே நிறைய முதலாளிகள் வராங்க, வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த சாலை போட வேண்டிய அந்த இலாக்கா தேவையா அப்படின்னு சொல்லி அரசாங்கம் யோசிக்கிறது. சாலை போடுறது எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. அதில் இருக்கிற டச்சப் வேலைகள் மட்டும்தான் இருக்குது. உடனே தனியாரை கூப்பிட்டு, எப்பா டோல் பூத்தா, சரி இந்த அக்ரிமெண்ட் எடுத்துக்கோ, எப்பா இந்த சாலை அமைக்கணுமா, ஓகே வா கொண்டு வா, அந்த டெண்டரை கொண்டு வா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொதுத்துறையும் நம்ம யார்கிட்ட கொடுத்துட்ருக்கோம், மறுபடி தனியாருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் மக்களுடைய வரிப்பணத்தில் நம்முடைய உள்கட்டமைப்பு சரி செய்யப்படுகிறது. அப்படி சரி செய்யப்பட்ட பிறகு இதற்கு மேலே போதுமான லாபங்கள் தனியாருக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்றால் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம யாருக்கு தூக்கி கொடுக்க போகிறோம், தனியாருக்கு தூக்கி கொடுக்க போகிறோம். ஒரு கட்டத்தில் வங்கிகள் எல்லாமே தனியார் வங்கியாக இருந்தது, அதை அரசுடைமையாக மாற்றினார்கள். பல நாடுகளிலும் அதுதான் நடந்தது. ஆனால் நாம் என்ன செய்யறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற வங்கியை தனியாருக்கு மாற்றி கொடுக்குறோம். எப்போ வேணும்னாலும் அவன் கொள்ளை அடிச்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடலாம். நம்முடைய சட்டம் அதை சொல்லும். அவன் திவால் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு மேட்டர். ஸோ அரசாங்கம் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். மக்கள் சேவை அப்படின்னு சொல்லும்போது அது அரசாங்கமும், எனக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது தனியார் மயமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பதில் அந்நியர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்தது. அந்நியர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்த போது அதுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு வரவும் கூடாது.
ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம், அந்நியர்களை நம்பி மட்டும்தான் இந்த ராணுவ தளவாடங்கள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த நாட்களுக்கும் இப்போதற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போறது கிடையாது. அந்நியர்கள் வந்தால் கூடுதலான டெக்னாலஜி நம்ம படித்துக் கொள்ளலாம், ஓகே, அந்த விஷயத்தில் நமக்கு எதிர்ப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்களேன். பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் திவால் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய மாச கணக்கில் சம்பளம் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்து நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் நல்லபடியாக வேலை செய்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த அரசு அதிகாரிகளை கவனிக்க தவறிய அரசாங்கங்களை என்ன சொல்வது? ஸோ ஒரு அரசு அதனுடைய இயந்திரம், அதனுடைய கிளைகள் எல்லாமே கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் அரசியல்வாதிகள், அந்த அரசு இலாக்காக்கள் சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் அரசு அமைத்த பொதுத்துறை என்பது நஷ்டத்தில் செல்கிறது. அந்த பொதுத்துறை என்பது நஷ்டத்தில் செல்வதாக சில கணக்குகள் என்பது காண்பிக்கப்படுகிறது. ஸ்டீல், எஃகு தயாரிப்பில் பல நிறுவனங்கள் இப்படி சூறையாடப்பட்டன. இதே மாதிரி பல பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு விற்கப்படுகிறது. ஏதாவது ஒரு தனியார் லாபம் இல்லாம ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை வாங்குவானா? வாங்க மாட்டான். ஸோ அங்கே லாபம் இருக்குங்க. அந்த லாபம் இருப்பதனால தான் அவங்க வாங்குறாங்க. அரசாங்கம் இதுவரையிலும் விற்ற பொதுத்துறையினுடைய அந்த லிஸ்ட்டை எடுத்து அது எவ்வளோ அசட்டாக இருந்தது, அது எவ்வளோ லாபத்தை கொடுத்தது, ஒரு 5, 6, 10 வருடங்களுக்கு முன்பாக அது கொடுத்த லாபம் என்ன, எப்படி நஷ்டத்தில் போனது அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடியை மட்டும் இப்போ இருக்கிற இந்த MBA ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்கன்னா இந்தியாவை ஆண்ட அத்தனை கட்சிகளுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை இளைஞர்கள் நீங்க தான் செஞ்சாக வேண்டும், வேற வழி கிடையாது. கேஸ் ஸ்டடி இதை பண்ணுங்க, எப்படி ஒரு பொதுத்துறை தனியாராக மாற்றப்படுகிறது, அதற்கு பின்னால் இருந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத பாருங்க. தமிழ் பொக்கிஷத்துல சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் பிளான்ட் தனியாருக்கு மாற்றப் போவதாக பல அறிவிப்புகள் வந்தது. அது ஏன் வந்தது, அந்த ஒரு காலை எந்த அளவுக்கு நஷ்டப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத தெளிவா ஒரு டாக்குமெண்ட்ரியா பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியான எல்லா நிறுவனங்களுக்கு பின்னாலும் பல கதைகள் என்பது இருக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் விட்டுடலாமே. இப்போ நம்ம சொன்ன விஷயத்துக்கு வரலாம். பெட்ரோல் டீசல் உயர்வுக்கும் தனியார் மயமாக்கப்படுவதற்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, 1 லிட்டர் பெட்ரோல் இது 4 விதமாக இந்த பெட்ரோலுடைய பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று, இந்த OMC அப்படின்னு சொன்னோம் பாருங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், அவங்க ஒரு விலை நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த விலை நிர்ணயம் எதன் அடிப்படையில் செய்யப்படுகிறது அப்படின்னா, உலக அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக செய்யப்படுகிறது. ஸோ இவங்க ஒரு விலை கொடுத்து அது ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த டீலர் பலவிதமான அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும்ல, ஸோ அவங்க ஒரு கொஞ்சம் பைசாவை அது கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த 2 ப்ளஸ் அடுத்ததாக வரக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கலால் வரி, அதாவது எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரியை ஆட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய வேல்யூ ஆடட் டாக்ஸ் வேட் அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணிடுறாங்க. இப்படி 4 விஷயங்கள் ஒன்றிணைந்து தான் இந்த பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 90 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நிப்பாட்றா விக்கி. ஒரு காலகட்டம் இருந்ததில்ல, இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகமே ஸ்தம்பித்த போது யாருக்குமே இந்த கச்சா எண்ணெய்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெகட்டிவ்லாம் அடிச்சிச்சு பாரு கச்சா எண்ணெய். அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் ஏண்டா கச்சா எண்ணெய் இல்லாட்டி பெட்ரோலினுடைய விலை குறையலை, இதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு சொன்னா, இதுக்கு பதிலை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்முடைய அரசாங்கம் இல்லாட்டி நம்முடைய அரசியல்வாதிகள் நாம யோசிப்பதை விட ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, அப்படி கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் போது கிராஜுவலா இந்த பெட்ரோல் பிரைஸும் குறைய வேண்டும். அப்படி குறையாமல் இருப்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க, ஒரு 10 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் கூடுதலாக டாக்ஸ் கொடுக்குறோம், விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கச்சா எண்ணெயுடைய விலை 13 ரூபாய் ஒரு லிட்டருக்கு குறைஞ்ச போது அதை சரி செய்வதற்காக அதே 13 ரூபாயை யார்கிட்ட வாங்கிட்டாங்க, டாக்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெயரில், இந்த எக்ஸைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெயரில் வாங்கி கொண்டார்கள். மறுபடியும் அதை குறைச்சாங்களா? 2014 2021 வரை பிஜேபி அரசாங்கம் 12க்கும் மேற்பட்ட முறை இந்த கலால் வரி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், 13 ரூபாய் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 தடவை மட்டும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அக்டோபர் 2019 $59 பேரல் விற்கப்பட்ட போது 70 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கப்பட்டது. அதே நேரத்தில் 2021 $59 பேரல் விற்கப்படும் போது 90 ரூபாய்க்கு மேலே இங்கே பெட்ரோலினுடைய விலை கூடியிருக்கிறது. இதற்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய லாபத்தை டாக்ஸாக இங்கே ஆட் பண்ணனால தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இங்கே டாக்ஸாக, வேல்யூ ஆடட் டாக்ஸாக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யலைன்னா அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய நஷ்டம்லாம் வரும்ல அப்படின்னு பார்த்தா, அரசாங்கத்துக்கு லாபம் உருவாக்க வேண்டிய சில விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு. அதை முழுவதுமாக நம்ம யாருக்கு கொடுத்துட்டோம், தனியாருக்கு கொடுத்துட்டோம், இல்லாட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அரசாங்கம் என்ன செய்யுது, அவங்களுடைய நிலைநிற்புக்காக பெட்ரோல் அப்படிங்கிறது மேல கை வைக்கிறாங்க. இப்போ நான் முதல்ல கேட்ட விஷயத்துக்கே வரலாம்.
பொதுத்துறை தனியார் மயமாக மாறுகிறதை நீ எதிர்த்தால் நீ பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராமத்துக்கு பேருந்து விட்டால் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரிந்தும் அந்த இடத்துக்கு பேருந்து விடுவாங்க. அது பொதுத்துறையாக இருந்தால் மட்டும். அதே கிராமத்தில் இன்னொரு சாலை இருக்கும், அந்த சாலையில் அடிக்கடி நிறைய பேர் வந்து செல்வார்கள். அதை நீ தனியாருக்கு கொடுங்க. நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது ஒரு தனியாருக்கு மட்டும் இல்லை, 2 தனியாருக்கு சேர்த்து கொடுங்க. 2 தனியாருக்கு கொடுக்கும்போது அங்கே அவர்களுக்குள் ஒரு போட்டி வரட்டும். அந்த போட்டி வழியாக மக்களுக்கு நன்மை நடக்கட்டும். தனியாருக்குள் போட்டி நடந்தால் நிச்சயமாக விலை குறைவு என்பது ஏற்படும். அதன் காரணமாக மக்களுக்கு நல்ல பொருள் மிகவும் குறைவான விலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மோனோபோலி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ லாபம் இருக்கக்கூடிய சில இடங்களை தனியாருக்கு கொடுத்து கூடுதலான லாபங்களை ஏற்படுத்துங்கள். நஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை மக்களுக்காக சேவையாக நிறைவேற்றுங்கள். இந்த மாதிரி பிளான் போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பிளான் போடுறாங்கன்னா பல பெரு நிறுவனங்கள் இல்லாட்டி பெரு முதலைகள் என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் எனக்கு தா, அப்படின்னா தான் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் எல்லாமே கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பலவிதமான பிரச்சனையை இந்த அரசாங்கத்துக்குள்ளேயே ஏற்படுத்துவார்கள். இப்படி மானியம் கொடுப்பதனால தான் நாங்கள் லாஸுக்கு போகிறோம், இந்திய அரசாங்கம் லாஸுக்கு போகுது, அதனால தான் நாங்கள் டாக்ஸை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. பிஜேபி அரசாங்கம் ஆர்கியூ பண்ணுதுன்னே வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி காங்கிரஸ்லையும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்படி ஆர்கியூ பண்ணும்போது நம்ம வேறொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த 2 அரசாங்கங்கள் இருந்துச்சு பாருங்க, பிஜேபி காங்கிரஸ் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க பெரிய பெரிய பண முதலைகளுக்காக இல்லாட்டி நிறுவனங்களுக்காக டாக்ஸ் உற்பத்தி வரியை குறைப்பாங்க. அவங்களுக்கு கெட்ட வேண்டிய வரி இப்போ லாஸ்ட் 2020 பட்ஜெட்ல கூட கார்பரேட்டுக்கான 30% வரியை 25% குறைத்தார்கள். இப்படி பல லட்சம் கோடி ரூபாய் நம்ம யாருக்கு சலுகையாக கொடுக்கிறோம்? இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகையாக கொடுக்கிறோம். இப்படி ஒரு நாளைக்கு மட்டுமே நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கூட 200 to 300 கோடி ரூபாய் நமக்கு நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த கார்பரேட்டுகளுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பதால். இந்த 300 கோடியை 10 நாள் மட்டும் பிடிச்சு வச்சாலே 3000 கோடி ரூபாய் ஆயிருச்சு. அந்த 3000 கோடி ரூபாய் எடுத்து நீ ஏழைக்கு கொடுத்தினா உன்னை போற்ற போகிறார்கள். இதையே நம்ம அரசாங்கம் செய்ய மாட்டுக்காங்க. இல்லை இந்த மாதிரியான கடின முடிவுகளை எடுத்தால் பிரச்சனைகள் வருமா? இவ்வளோதான் நம்மளை ஏமாத்துறாங்களா? இந்த பெட்ரோலை வச்சு ஒரு 6-7 கொள்ளைகள் நடைபெறுகிறதே, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. அடுத்த பாகத்தில் பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.